என் பேர் நிவேதான். எங்கள் அப்பா பேர் வேலுச்சாமி. என் வீட்டுக்காரர் பேர் பிரபாகரன். எங்கள் 2 பேர்த்துக்கும் குடும்ப பிரச்சனையால் நான் அப்பா வீட்டில் இருந்தேன். கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 12 வயசில் ஒரு பையன் இருக்கான். பையன் இப்போ அவரோட தான் இருக்கான். 3ஆம் தேதி காலையில் 7:45 வந்து எங்கள் அப்பாவை என்னோட வீட்டுக்காரர் கழுத்தை அறுத்துட்டு தப்பிச்சு போயிட்டாருங்க. போகும்போது பையனையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. என்ன பிரச்சனைன்னா சொத்து விற்று கொடுங்க. எங்கள் அம்மா கேன்சர் பேஷண்ட்டுங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்து இறந்துட்டாங்க. இறந்து 1 வருஷம் ஆக போகுது. அது நானும் ஒரே பொண்ணுங்க. அதுக்காக சொத்தை விற்று கொடுங்க, எனக்கு நகை போடல, நகை போடுங்க, நான் புது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் தண்ணி போட்டு வந்து பிரச்சனைங்க. அடிக்கிறது, உதைக்கிறது, கல்லில் எடுத்து வீசுறது, செருப்பில் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் டெய்லியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான் 1 மாதத்துக்கு முன்னாடி தாங்க முடியாமல் 100க்கு ஃபோன் பண்ணி சொன்னேங்க. வெள்ளவை ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போனாருங்க. விசாரிச்சுட்டு போன வகையிலையும் அவருக்கு சாதகமாக தான் பேசினாங்களேங்க. எனக்கு ஆதரவாக அவர் எதுவுமே பேசலை. அவரு போயிட்டாருங்க. திருப்பியும் நான் அதே வீட்டில் தான் இருந்தேன். மறுபடியும் ஒரு 2 நாள் கம்முன்னு இருந்தால் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த மாதிரி சொத்தை கொடுங்க, நீ ஒரே பொண்ணு தானே, சொத்தை விற்று கொடுக்க சொல்லு, எனக்கு தான் அந்த சொத்து சேரணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனைங்க. வரதட்சணை மாதிரி கேட்குறதா? ஆமாம், வரதட்சணை, நகை போடுங்க, சொத்து கொடுங்க, நிறைய பிரச்சனை இருக்குன்னு பர்சனலாகவும் நிறையா டார்ச்சருங்க. தண்ணி போட்டு வந்து நைட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் அப்பா வீட்டில் வந்து இருக்கும்போது அப்பாவுக்கு விடுறது இல்லைங்க. டெய்லியும் நைட்டு ஃபோன் பண்ணி கண்டபடி வார்த்தை பேசுறது, திட்டுறதுங்க, வந்து மிரட்டுறது, கொன்றுவேன், உன் சாவு என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. நாங்கள் சரி சும்மா தான் மிரட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க அசால்ட்டை. முந்தின நாள் கத்தி எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடியே நான் அந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிட்டேங்க. இல்லைன்னா என்னை ஏதாவது பண்ணியிருப்பாருங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்து மிரட்டினாருங்க. அதுக்கு பேசின ரெக்கார்டு கூட இருக்குங்க. மிரட்டிட்டு போயிட்டாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வந்தவர் பேச அப்படியே பக்கத்தில் நிற்கவே கழுத்தில் அறுத்துட்டு போயிட்டாருங்க. அவர் ஹாஸ்பிட்டல். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நான் எங்கள் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சம்பவம் நடந்து இப்போ 1 வாரம் ஆக போகுதுங்க. யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலிங்க. என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு மனு கொடுத்தங்க. அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என் பையன் என்கிட்ட வரணும், எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும். எங்கள் அப்பா வெளியில் வந்தாலும் திருப்பி கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அந்த அன்னைக்கு என்னையும் துரத்துனாருங்க. நான் கிட்ட ஓடினதுனால நான் தப்பிச்சிட்டேன். அவரை அறுத்த உடனே ரத்தம் வந்த உடனே அவர் கிளம்பிட்டாருங்க. அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குங்க. இவ்வளோ ப்ரூஃப் இருந்து யாரும் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அவர் இது வரைக்கும் பிடிக்கலைங்க. செக்ஷன் கூட என்ன செக்ஷன் போட்டிருக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கையும் இல்லைங்க. அவர் கொலை முயற்சி எடுத்ததுக்கான செக்ஷனே போடல. ஏதோ சாதாரண செக்ஷன் போடுற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. எம்பி கிட்ட எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும், எங்க பையனை என்கிட்ட மீட்டு கொடுங்க. சின்ன பையன், அவனோட லைஃப் வேஸ்ட் ஆயிரும். படிக்கிற பையனை அவர் கூட கூட்டிட்டு சுத்துனாங்க அப்படின்னா அவனோட லைஃபும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க பேசிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.